ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஆல்ரெடி நம்ம அந்த யூஜிடிஆர்பி 2023 கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சருக்கு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்த அந்த கொஷின்ஸில் 1 or 2 கரெக்ஷன் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில புக்ஸில் ஒரு சில ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த கேசஸில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஒரு கொஷின்ஸு, ஏன்னா இந்த கொஷின்ஸை வந்து நம்ம 2 விதமான ஃபாரின் ஆத்தர் 2 புக்குமே ஸ்டாண்டர்டான புக்ஸ் தான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 61 கொஷினுக்கு இந்த நிக்கல் டிஎம்ஜி அப்படிங்கிறது நம்ம கோபாலன் புக்கில் இதுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்கு தான். பேஜ் நம்பர் 335 அண்ட் 336 இந்த கலோரிமெட்ரி எஸ்டிமேஷன் ஆஃப் நிக்கல், அதாவது டிடக்ஷன் ஆஃப் நிக்கல் டிஎம்ஜி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இதே இன்னொரு ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்கில், சரிங்களா, அதுக்கான ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செகண்ட் இருங்க, அந்த புக்குடைய நேம் நான் சொல்கிறேன். அதாவது 8th எடிஷன், அதாவது மதன் மாலிக் துளியில் இதே கொஷின் நம்பர் 16க்கு மதன் மாலிக் துளியில் பேஜ் நம்பர் 354 எடிஷன் 8th எடிஷனில் நமக்கு இதே கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நான் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரே கொஷின்ஸுக்கு சில டைம் நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு நான் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிக்கல் டிஎம்ஜி 2 அதனுடைய ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து 0 கொடுத்துருக்காங்க. இது இந்த மதன் மாலிக் டூலில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். பட் இவங்க கேட்டிருக்கக்கூடியதும் ஒரு சில கேஸஸில் காம்ப்ளெக்ஸாக கேட்டிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில் நமக்கு கோபாலன் புக்லேயும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கோபாலன் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது இந்த ஆப்ஷன் நம்பர் ஏ. பட் மதன் மாலிக் டூலில் பேஜ் நம்பர் 354 நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் நிக்கல் டிஎம்ஜி ட்வைஸ். இந்த கொஷின்ஸும் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஏன்னா இதுவும் ஒரு ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இந்த 61 கொஷனுக்கு ஏ அண்ட் சி இந்த மாதிரியான வெரைட்டியான நமக்கு ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் டோன்ட் வரி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதே மாதிரி சில கொஷின்ஸ்க்கு இருக்கும். பட் நாங்கள் ரெஃபரன்ஸ் கிடைக்க நம்ம ஃபாரின் ஆத்தர் புக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் தான் நம்ம பெரும்பாலும். ஏன்னா ஒரு சில கேசஸில் நம்ம போட்ட கொஷின்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த சீரீஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின், விச் இஸ் த லைட் சென்சிட்டிவ் சொல்யூஷன் அமாங் த ஃபாலோயிங் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அதாவது லைட் சென்சிட்டிவ் சொல்யூஷனுக்கு நமக்கு இதுக்கான ப்ரூஃப் நம்ம எல்லாமே நம்ம கொடுப்போம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இதுக்கான நம்ம வெர்னர் தியரியில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சென்சிட்டிவ் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் நைட்ரேட். ஏன்னா ஈஸியாக வந்து பிரிசிபேட் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ 64க்கு ஆன்சர் ஏ. அடுத்தது, வாட் இஸ் த டிமாஸ்கிங் ரியேஜென்ட் யூஸ்டு ஃபார் த சயனைடு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஜிங்க். சரிங்களா, நீங்கள் இதில் பெரும்பாலான புக்ஸில் வந்து இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஃபார்மால்டிகைட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபார்மால்டிகைட் அண்டு அசிட்டிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு சில புக்ஸில் அசிட்டோன் கூட கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பின்னாடி நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ 65க்கு ஆப்ஷன் நம்பர் பி, ஃபார்மால்டிகைட் அண்டு அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு அயான் 2+ காம்ப்ளெக்ஸில் Fe2+ வந்து 3D6 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கக்கூடிய லிகான் வந்து வீக் லிகான். ஸோ வீக் லிகாண்டாக இருக்கிறதுனால நமக்கு ஹைப்ரிடைசேஷன் கேட்கல. ஜென்ரலாக என்ன ஹைப்ரிடைசேஷன் என்ன காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா sp3d2 கிடைக்கும். ஸோ நார்மலாக sp3d2 இருந்தாலும் சரி, இல்லை d2sp3 இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 66க்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது, இன் கோபால்ட் NH3,4Cl2 in Cl the primary valency of கோபால்ட். ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இந்த கோபால்ட் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இந்த கோபால்ட்டுடைய காம்ப்ளெக்ஸில் CONH3 6 இந்த Cl3 இருக்கும். இப்போ ஒரு குளோரின் உள்ளே என்ட்ரி ஆகும்போது, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு அம்மோனியா வந்து வெளியாகும். ஸோ டோட்டலாக இந்த குளோரின் இஸ் ரெப்ரசன்டட் பை த primary valency. So total number of
கோபால்ன்ற பிரைமரி வேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த குளோரின் அப்படிங்கிறது ரெப்ரசன்டட் பை த பிரைமரி வேலன்சி, அம்மோனியா அப்படிங்கிறது செகண்டரி வேலன்சி. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பெர்னர் தியரியில். ஸோ 67க்கு ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது அக்கார்டிங் டு த இஏஎன் ரூல் படி நமக்கு விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல். இதுவும் நமக்கு அஜய்குமாரில் இருக்குது, மதன் மாலிக் டூலில் இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கான வீடியோவும் எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் ஒரு நம்ம இஏஎன் ரூலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த சீரீஸில் அயான் FeCO5 வந்து கிரிப்டானுடைய கான்ஃபிகரேஷனான 36 கிடைக்குது இஏஎன் ரூலை கால்குலேட் பண்ணும்போது. ஸோ இது ஒபே பண்ணுது, இதே இஏஎன் ரூலை வந்து ஒபே பண்ணுது. பட் வெனேடியம் எக்ஸா காம்ப்ளெக்ஸ் வந்து கோபால் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு 35 தான் கிடைக்குது இஏஎன் ரூல் படி. ஸோ இது மட்டும் தான் டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல். நம்ம கேட்டுக்கக்கூடியது டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல் தான். குரோமியம் காம்ப்ளெக்ஸோ நிக்கல் காம்ப்ளெக்ஸோ அதனுடைய கிரிப்டானான கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ACD வந்து ஒபே பண்ணுது. B ஒன்லி டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து அஜய்குமார் யூனிட் 3ல் இருக்குது. சரிங்களா, பேஜ் நம்பர் கரெக்டாக நான் நோட் பண்ணல, பட் அஜய்குமார் யூனிட் நம்பர் 3ல் இந்த கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது அக்கார்டிங் டு த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி இன்டராக்ஷன் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகான்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் அந்த மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், பியூர்லி அயானிக், அதாவது பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சொல்லக்கூடியது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிளாஸில் நடத்தும்போது 2 பாயிண்ட்டு சொல்லியிருப்போம். மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லியிருப்போம். பட் மெட்டல் அண்ட் லிகாண்ட் அப்படிங்கிறது கோவலன்ட் பாண்டு அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா லிகாண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் டோனர். பட் அதனால தான் VBT வந்து ஃபெயிலியர் தியரி. அதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்லும். பியூர்லி அயானிக் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த கிறிஸ்டல்ஸில் ஒரு அயானிக் கிறிஸ்டல்ஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. அதுதான் வந்து பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதில் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் C அயானிக் காம்பவுண்ட். ஸோ 69க்கு C. அடுத்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட் நமக்கு ட்ரைஃபினைல் பாஸ்பின் ரோடியம் குளோரைடு. ஆப்ஷன் நம்பர் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நெஸ்லர் ரியேஜென்ட் அப்படிங்கிறது ஒரு மெர்க்குரி. அந்த மெர்க்குரியில் 4 அயோடின் இருக்கக்கூடியது. மெர்க்குரி 4 அயோடின், அதனுடைய பவர் அதனுடைய காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே 2 மைனஸ் அதனுடைய 2K+. பொட்டாசியம் மெர்க்குரி 4 அயோடின் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய சென்ட்ரல் ஆட்டம் என்ன அப்படின்னா மெர்க்குரி. இதில் கோபால் ஃபர்தராக இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஸோ நெஸ்லர் ரியேஜென்ட்ஸில் நமக்கு 71 ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் நம்பர் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சப்போஸ் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட்டது கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் டோன்ட் வரி அபவுட் தட். பிகாஸ் நம்ம ரெஃபரன்ஸ் கிடைக்கும் போது எல்லா கொஷினுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம 1 by 1 கண்டிப்பாக கொடுப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வந்து வேணுமோ அந்த கொஷின்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சென்டர்லேருந்து எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஒரே கொஷின் கூட சில டைமில் 4 ஆன்சருமே கரெக்டான ஆன்சராக இருக்கும், இல்லைன்னா 4மே ராங்காக கூட இருக்கும். நமக்கு கொஷின்ஸை வந்து ராங்காக அவங்க கொஷின் ராங்காக கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ஆன்சர் ராங்காக கொடுத்துருந்தாலும் சரி, அதுக்கான மார்க் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் அந்த கொஷின்ஸை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ 71க்கு ஆப்ஷன் நம்பர் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 72. இந்த கொஷின் நம்பர் 72ல் டைரெக்டாக பைண்டிங் எனர்ஜி கால்குலேஷன். இந்த பைண்டிங் எனர்ஜி கால்குலேஷனில் நமக்கு அர்னிக்கரில் பேஜ் நம்பர் 30. அர்னிக்கரில் இதே கொஷின்ஸு இங்கே இந்த கொஷின்ஸோடைய இது மாறாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நம்ம இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய புக்கு வந்து அர்னிக்கர் பேஜ் நம்பர் 30. சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே பேஜ் நம்பர் 13ல் அதே ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே இருக்கும். பட் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதனுடைய மாஸ் நம்பர் <30, <120 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஆன்சர் எழுதலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் அர்னிக்கரில் கொடுத்துருக்கக்கூடிய சேம் ஸ்டேட்மெண்ட் இதுதான். அடுத்தது இந்த கொஷின்ஸுக்கு வந்து நம்ம அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக கொடுப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் நம்பர் 74. விச் இஸ் த காமன் சாலிட் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் த பேக்கிங் ஆஃப் காலம்.
காலம் குரோமட்டோகிராஃபியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாலிட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லுலோஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது சிலிக்கா ஜெல், அதுக்கப்புறம் செல்லுலோஸ். இதுவும் நமக்கு ஹெச்கார் புக்கில் இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஹெச்கார் புக்கில் நமக்கு பேஜ் நம்பர் 1035ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சிலிக்கா ஜெல், செல்லுலோஸ், அதே மாதிரி நமக்கு இன்னும் சில எலைட் இந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த விஷுவலைசிங் reagent used for the amino acids in thin layer chromatography. இதுவும் குரோமட்டோகிராஃபியில் அதே கொஷின்ஸ் அதே புக்கில் ஹெச்கார் புக்கில் பேஜ் நம்பர் 1076ல் பேஜ் நம்பர் 1076 நம்ம பேஜ் நம்பர் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஹெச்கார் புக்கெல்லாம் ஹைலி ஸ்டாண்டர்டு ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நீங்கள் சப்போஸ் வந்து அவங்க ஆன்சர் ராங்கான ஆன்சர் வேறு ஏதாவது ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ்க்காக தான் இந்த புக்கு, அதுக்கான பேஜ் நம்பர், அதுவும் பர்டிகுலராக நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கு தான். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கு மட்டும் தான் நம்மளால் ரெஃபரன்ஸாக கொடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் 75க்கு நின்ன 18 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 76 பாருங்கள். த ஈக்குவேஷன் ஃபார் த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ். இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு இந்த பூரியன் சர்மா புக்கில், பூரியன் சர்மா பதானியாவில் பேஜ் நம்பர் 455 455 பேஜில் நமக்கு இதே கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பூரியன் சர்மா பதானியா பேஜ் நம்பர் 455. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ், இந்த டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இதுவும் நமக்கு பூரியன் சர்மாவில் அதே இதில் வந்து நமக்கு பேஜ் நம்பரில் த கொலிஷன் டயாமீட்டர் ஆஃப் நைட்ரஜன் N2 இஸ் 374 பிகோமீட்டர். இது பேஜ் நம்பர் 463 அதே பூரியன் சர்மா புக்கில் பேஜ் நம்பர் 463ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஆன்சர் வந்து 374 பிகோமீட்டர். பெரும்பாலும் இந்த மாதிரியான டேட்டா கொடுத்தா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில டேட்டாஸை வந்து யாராலையும் மெமரி பண்ண முடியாது, எங்கேருந்து கேட்குறான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த கொலிஷன் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் N2 இஸ் 374 பிகோமீட்டர், பேஜ் நம்பர் 463 பூரியன் சர்மா புக்கில் இருக்குது. அதே மாதிரி கொஷின் நம்பர் 78ல் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? இதே கொஷின்ஸ் வந்து சில புக்ஸில் இருக்கலாம். அந்த புக்குக்கான ரெஃபரன்ஸ் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு சில புக்ஸில் நம்ம பார்த்த புக்ஸில் பை டி ஸ்கொயர் என்னன்னு இருக்குது. பட் இங்கே டி ஸ்கொயர் பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸை வந்து நம்ம இதே கொஷின்ஸை, அதாவது இதில் எப்படி இந்த கொஷின்ஸ் இருக்கோ அதே மாதிரியான புக் ரெஃபரன்ஸை வந்து நம்ம இந்த கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த கொஷினை வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 79. இந்த தெர்மோடைனமிக்ஸில் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின், இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜினில் நீங்கள் கிளியராக கவனிக்க வேண்டியது இந்த டினாமினேட்டரில். சரிங்களா? எப்பவுமே டினாமினேட்டரில் 1 வரவே வராது. நீங்கள் சரிங்களா? நமக்கு 4 ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் என்னென்னா ஈட்டா Q2 மைனஸ் Q1 டிவைடட் பை Q2. இது கரெக்டு தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது Q1. ஸோ இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஈட்டா ஈக்குவல் டு W டிவைடட் பை Q2. இதுவும் கரெக்டானதான். பட் இங்கே என்ன இருக்குன்னா Q1 இருக்குது. அடுத்தது ஈட்டா ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2. இங்கே 2 தான் இருக்குது பெரும்பாலும். கரெக்டாக இது கரெக்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். ஸோ இங்கே வந்து Q1 இருக்குது. ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஸோ இது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் சரிங்களா, இந்த Q2 மைனஸ் Q1 டிவைடட் பை Q2 இதுவும் கரெக்டான என்னது ரெப்ரசன்டேஷன் தான். எதுக்கு? எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின். அதே மாதிரி ஈட்டா ஈக்குவல் டு W டிவைடட் பை Q2 இதுவும் கரெக்டான ரெப்ரசன்டேஷன் தான். ஈட்டா ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2 இதுவும் கரெக்டான ரெப்ரசன்டேஷன் தான். உங்களுக்கு என்ன செக் பண்ணி பார்க்கணும்னா பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 574ல் பூரியன் சர்மாவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான எல்லா டெரிவேஷனும் இதில் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கக்கூடியது இங்கே Q1. ஸோ இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. உங்கள் T2 இருக்கக்கூடியது தான் கரெக்டான ஆன்சர். ஒரு சில கேஸஸில் இது பார்த்த உடனே சில பேர் ஆன்சர் போடுவாங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். தெர்மோடைனமிக் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் அப்படிங்கிறது ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 80 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 80. அக்கார்டிங் டு த மேக்ஸ்வெல்ஸ் லா த ஆர்டர் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஆப்ஷன் நம்பர் ஏ. இப்போ இந்த அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் இப்படி கூட சில டைம் டிஆர்பியில் கேட்டால் 1.0 இதனுடைய வேல்யூ, இதனுடைய ரேஷியோ 1:0.9,
0.82, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டியோட வேல்யூ 1.0, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு 0.9, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு 0.82. இதே வந்து அந்த பையில் வேல்யூ ரூட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவும் நமக்கு பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர், அதே பேஜ் நம்பரில் 457 பூரியன் சர்மாவில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த டிவைக்கலன்சாகர் ஈக்குவேஷன் சிம்பிள் ஈக்குவேஷன் தான் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கிறோம். இதுவும் பேஜ் நம்பர் 826 பூரியன் சர்மாவில் இருக்குது. சரிங்களா? இதுவும் பேஜ் நம்பர் 826 பூரியன் சர்மா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which of the following does not involve change of colloidal state of suspended state is the peptidization. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸில் நீங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இந்த கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். பட் இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு பூரியன் சர்மாவில் நிறைய இடத்துல வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் has a large heat of absorption, அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கான ப்ரூஃப் நான் தரேன். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பூரியன் சர்மாவில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஷினுக்கு வந்து பூரியன் சர்மாவில் chemical absorption can occur at all temperature. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா occur at low temperature சொல்லியிருக்காங்க. சரிங்களா? does not applicable for the chemical absorption. என்னென்னா இங்கே லோ டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் டெம்பரேச்சர் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் கேன் அக்கர் அட் ஆல் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே பாருங்கள் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அக்கர் அப்ரிஷபிளி ஒன்லி அட் வெரி லோ டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆல் டெம்பரேச்சர். அதே மாதிரி செகண்டு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹீட் எவால்வ்டு இன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இஸ் வெரி ஹை, there's a large heat of absorption அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் அண்ட் அப்சார்பேட் அண்டு அப்சார்பெண்ட். சரிங்களா? இதுவும் இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் என்னென்னா டஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இது யூனிமாலிகுலர் தான், இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி அக்கர்ஸ் அட்டு டஸ் நாட் அப்ளிகபிள் அக்கர்ஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். பட் இங்கே கொடுத்துருக்கூடியது லோ டெம்பரேச்சர். பட் இந்த அக்கர்ஸ் அட் லோ டெம்பரேச்சர், ஆல் டெம்பரேச்சர்னால் லோ டெம்பரேச்சர் இருக்கலாம், ஹை டெம்பரேச்சர் இருக்கலாம். பட் அடுத்து என்னன்னா ஆஸ் ஏ த லார்ஜ் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் 3-4 ஸ்டேட்மெண்ட் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். த ஹீட் எவால்வ்டு இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இஸ் வெரி ஹை. த ஹீட் எவால்வ்டு இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இஸ் வெரி ஹை. இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 40 to 400 கிலோஜூல் பர் மோல். சரிங்களா? இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸில் இதே கொஷின் கூட நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ லார்ஜ் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். சரிங்களா? ஹீட் எவால்வ்டும் அந்த ஹீட் அப்சார்ப்ஷனும் நமக்கு ஒன்று அதிகமாக இருந்தால் ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக இன்னொரு மார்னிங்குள்ளே இதுக்கான இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை சொல்கிறேன். ஸோ 83க்கு ஆப்ஷன் நம்பர் இப்போதைக்கு சி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே ஒரு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் தான். அடுத்த கொஷின் வந்து 84க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆஃப் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ஆஃப் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், மோல் 1 - n லிட்டர் n-1 செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இதில் n = 1/2ன்னு போடணும். 1 - 1/2 ஆஃப். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மோல் 1/2. இந்த மோல் அப்படிங்கிறது டெசிமீட்டர் கியூப். சரிங்களா? இங்கே மோல் ஈக்குவல் டு டெசிமீட்டர் கியூப். 1 மோல் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ அடுத்தது லிட்டர் n-1. n அப்படிங்கிறது ஆஃபு. 1 ஆஃப் -1 வந்து மைனஸ் ஆஃப். அப்போ லிட்டர் -1/2 செகண்ட் இன்வர்ஸ். இப்போ இதில் மோலுக்கு பதிலாக டெசிமீட்டர் கியூப் 1/2. இங்கே லிட்டருக்கு பதிலாக மோல் பவர் -1/2 செகண்ட் இன்வர்ஸ். இந்த கொஷின் பற்றி இதுவும் பூரியன் சர்மாவில் டைரெக்டாக 1038 பேஜ் நம்பர் 1038 இந்த பூரியன் சர்மா புக்கில் இதே கொஷின் வந்து n = 1/2 அப்படின்னு கொடுத்துட்டு
ஆர்டர் n = 1, n = ஃபஸ்ட் ஆர்டர், n = 0 ஆர்டர், n = தேர்ட் ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே ஆப்ஷனில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 1038 பேஜ் நம்பரில் n = 1/2 கொடுத்துருப்பாங்க. ஸோ 84க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இதுவும் பூரியன் சர்மாவில் 1213 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. பூரியன் சர்மாவில் 1 to 130 பேஜ் நம்பரில் the prepare the colloidal solution the dispersed particles should be within the size, அதனுடைய சைஸ் 1 micrometer to 200 micrometer. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் நம்பர் 85க்கு நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னும் நிறைய ப்ரூஃப் கொடுக்குறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரூஃப் பார்க்குறதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்ஸை வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து 2 or 3 ப்ரூஃப் கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் நமக்கு ப்ரூஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து சப்போஸ் அவங்க ராங்காக ஆன்சர் கொடுத்துருந்தா கூட நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்து கொஷினுக்கும் நம்ம ப்ரூஃபோட ஒவ்வொரு ஆன்சராக கொடுக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு ½ hourல நான் 1 by 1 போட்டுகிட்டே வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.